வருகிறது. இந்த காலத்துல நம்ம தல அஜித் ஆசைப்பட்டிருக்காரு பாருங்க. சத்தமில்லாத தனிமை கேட்டேன்னாரு, அது வரைக்கும் ஓகே. ராஜராஜனின் வாளை கேட்டேன், பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டேன், பாரதியாரின் சொல்லை கேட்டேன், ராஜராஜனின் வில்லை கேட்டேன். இதெல்லாம் அம்பட்டி மியூசியத்துல இருக்கிறதா? இதெல்லாம் கேக்குறிய தூக்கிட்டு போனா உள்ளதுக்கு போட்டுருவாங்க அப்படின்னு கேட்கணும்னா உங்க அப்பா பேச்ச கேளு, இல்ல அம்மா பேச்ச கேளு, ஆயா பேச்சாத கேளு. இதெல்லாம் எதையும் கேட்டுறாதீங்க. லாஸ்ட்ல கேட்டதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவுமே கிடைக்கல, மரணம் 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 கேட்டேன் கேட்டா வாங்க முடியும். நல்லா பாடினாங்க. ஆசையினாலே மனம், அருமையான பாட்டு. அதே மாதிரி ஒரு புது பாட்டு. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை எப்பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது அந்நாள் உன்னால் இப்பொழுது ஆயங்கள் எப்பொழுது ஆயம் தீரும் காலம் அப்பொழுது மலையா எழுந்தேன் இப்பொழுது மணலா விரிந்தேன் இப்பொழுது சுவடை பதிப்பானே இப்பொழுது ஆஹா, உண்மையிலே ஒரு புது பாட்டுல ரொம்ப நேரத்துக்கு பிற்பாடு ஒரு நல்ல பாட்டு இப்போ தான் கேட்டிருக்கேன். அழகா இருந்துச்சு. அதாவது ஒரு ஆசைப்படுறது பெருசு இல்லை, அது எப்போ நமக்கு நிறைவேறும்னு காத்திருக்கிறது. அந்த காத்திருத்தல் ஒரு பெரிய சுகம். ஏன்னா ஆசை வந்து நம்ம நினைச்ச நேரத்தில் இல்லைன்னா நடக்காது. ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க உடனே முடியுமா? 5ஆம் தேதி கல்யாணம், 16ஆம் தேதியே குழந்தை, முடியுமா? முடியவே முடியாது. எல்லாருக்கும் நம்ம கூட தானே காத்திருக்கோம். இப்ப எப்படியாவது பவானி பால் நல்லா மிமிக்ரி பண்ணுவான், ஜோக் அடிப்பான். எனக்கு கூட ஆசைதான். நடக்குதா? அவங்க அப்பா மகனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு, அது நடக்குதா? ஆசை எங்க அப்பா விடக்கூடாது. ஒரு பொண்ணு என் மேல படணும், பொண்ணு கொடுக்கறவன் போடணும். சரவணன் சொல்றவன் கரெக்ட் தான். இவங்க அப்பா ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவரு பாட்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு. அதனால அவங்க அப்பா சரவணனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சரவண மேல ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா தான் கல்யாணம் நடக்கும். என்ன அருமையான லாஜிக் பாத்தீங்களா? இருந்திருந்த நானும் ஒரு பிள்ளை மேல லைட்டா ஒரு ஆசைப்பட்டேன். போன் பண்ணி சொன்னாங்க, மச்சான் நீ வந்து மிமிக்ரி எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நேர்ல பாக்கணும் அப்படின்னாங்க. நானும் இந்த குரலை கேட்டுவிட்டு சரி இந்த பிள்ளை ஒரு சிம்ரன் திரிசா ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்னேகா மாதிரியாவது இருக்குன்னு நம்பி போனேன். அங்க போனா ஜீன்ஸ் பேட்டு டீசர்ட்ல தான் நிப்பேன். அவன் நிக்கிறா மூட்டை சாக்கு முட்டையில அரை முட்டை முன்னாக்க வச்சு திரிச்ச மாதிரி பிதிகி பிதிகி நிக்கிறா. நானும் விழி பிதிங்கி அப்படியே வந்துட்டேன். சில பேர்த்துக்கு இப்படி விபரீதமான ஆசை இருக்கு. நல்லா ஒல்லியா இருக்க பிள்ளைய ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு அது பாட்டுக்கு சிக்கி சிக்கி சிக்குன்னு போயிட்டு இருக்கேன். இது தண்டி இருந்துகிட்டு அதை நடக்க முடியாம உட்காந்து எந்திரிக்க முடியாம படுற பாடு. அதுலயும் பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இன்னொரு புள்ள சொல்லும், ஏய் இந்த காஸ்டியூம் உனக்கு சூப்பரா இருக்கியா, அப்ப இதை விட அது எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணிக்க. அந்த மாதிரி ஒரு குண்டா இருக்கிறவங்க ஜீன்ஸ் பேண்ட் போடணும்னு ஒரு விபரீதமான ஆசை அவங்களுக்கு. பெத்த தாயினுடைய ஆசை பாருங்க. பெரும்பாலும் மகன் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கவன் வீட்டுக்கு வருவேன். அவங்க அப்பா என்ன கேட்பாரு, டேய் எல்லா செமஸ்டர்லையும் பாஸா, மார்க் எவ்வளவு, எத்தனை நாள் காலேஜுக்கு போனேன், வாத்தியார்கள்லாம் உங்களை பத்தி என்ன நினைக்கிறேன், இதைத்தான் கேட்பேன். அவங்க அம்மா இப்படி இழைச்சு போயிட்டேன் என் பிள்ளை. யாரு? சரவணனை பார்த்து. என் பிள்ளை இழைச்சு துரும்பா போயிட்டான். நல்ல சாப்பாடு போடலையா சாமி ஹாஸ்டல்ல உனக்கு? ஆமாம்மா வெறும் இட்லியா போடுறாங்கம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா லெவல் எப்பயுமே அவ்வளவுதான். நீங்க இந்த அப்பா ஆசை சொல்லணும்னு எனக்கு இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது. ஒரு பையன் போன அவங்க அப்பாட்ட ஒரு கேள்வி திட்டிருந்தாண்டா. அவங்க அப்பா ஆடி போயிட்டார். அப்பா குரு பயிற்சினா என்ன, சனி பயிற்சினா என்ன? ஏன்டா அப்படின்னாரு. சொல்லுப்பா குரு பயிற்சினா என்ன, சனி பயிற்சினா என்ன? அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை, டே உங்க அம்மா இங்கிருந்து ஊருக்கு போனான்னா அது சனி பயிற்சி, உங்க சித்தி அங்கிருந்து இங்க வந்துட்டான்னா அதான்டா குரு பயிற்சி. அருமையான குடும்பமா இருக்க. அதாவது பிள்ளை ஆசைப்பட்டனால என்ன பண்ணாங்க, 5 வயசுல என் பிள்ளை கார் ஓட்டுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஒரு ஆள் இதே ஆசையில தான் ஒரு கிட்னி ஆபரேஷனை 5 வயசுல ஏன் போய் பண்ணிட்டானே அப்படி பேப்பர்ல பூரா கொடுத்து விட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. குடும்பமே உள்ள இருக்கு. எல்லாம் உள்ள உட்காந்து அலுமினிய தட்டை வச்சுக்கிட்டு அந்த வட்ட தட்டைத்தான் நான் கையில பிடிச்சேன், கோதுமை உப்புமா வாங்க.
யாரு டாக்டர் குடும்பமே ஜெயில வட்டத்தட்டை கையில பிடிச்சி கோதுமை உப்புமா தின்னுக்கு இருக்காங்க. என்னன்னா மகனை 5 வயசுலயே ஆபரேஷன் பண்ண அனுப்பலாமா ஐயா? ஆசை வந்து பேராசையா மாறும்போது தான் சிரமப்படுறானுங்க. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்துல ஆசை கோபம்னு ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா? சூப்பர் பாட்டு சார். அது பாடுங்க, பெரிய பழைய பாட்டு பாடுறவங்க. உன் பருவத்தின் மேல் என்ன துடிப்பு, உன் பழக்கத்தின் மேல் என்ன தவிப்பு, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஓ ஆசையா கோபமா, ஆசையா கோபமா. ஓடு ஜப் ஜப் जुल्फे तेरी, ओड़ जब जब जुल्फे तेरी, ओड़ जब जब जुल्फे तेरी, ओड़ जब जब जुल्फे तेरी, सवारियों का दिल मचले, सवारियों का दिल मचले, दिल मेरे. ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா. என்ன அழகான பாட்டு. அதாவது இசையமைப்பாளர் வேதாவனுடைய டெக்னிக். நல்ல ஆசைப்படுறவன் யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டான். ஆசை வந்து என்னைக்கு வந்து அளவுக்கு அதிகமாக போகுதோ அவன் எப்பயுமே சிரமம் தான் படுவாங்க. இந்த மாதிரி தானே ஒரு அம்மாவுக்கு பயங்கர பேராசை. அந்த அம்மா கேட்டதெல்லாம் புருஷன் வாங்கி கொடுத்தான். ஒரு நாள் வச்சு, ஏங்க இங்க வாங்க பாருங்க, ஏத்து வீட்டுல போன வாரம் தான் குடி வந்தான், பாருங்க எவ்வளவு பெரிய கார் வாங்கியிருக்கானு, எனக்கு அதே மாதிரி கார் வேணும், காரை வாங்கி கொடுங்க. இவன் பார்த்தான், அதே மாதிரி கார் வாங்கினா ஒன்னா நீ சாவணும் இல்லைன்னா நான் சாவணும். என்னங்க அப்படின்னுச்சு. அந்த வீட்டு ஒரு இளவு விழுந்துருச்சு. அது பணம் தூக்கிட்டு வந்த மட்டை வண்டி. அந்த கார் வேணா ஒன்னா நீ சாவணும் இல்லைன்னா நான் சாவணும். புது ரோசானா உன்னோடு ஏராசாவே வந்தாடு ஏ சில்ல குட்டி. ரொம்ப புடிச்ச மேல ஆசையா இருக்க மாதிரி தான் காட்டிக்குவாங்க. ஆனா உள்ள வரும்போது நான் வெறும் அன்போட வந்திருக்கேன், கையில எதுவுமே கொண்டு வரல, இங்க வா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெளியே போயிரு. இது பாரு, என் ஸ்டூடெண்ட் இதை எனக்கு நடத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. ஒரு ஆசையை ஒரு லெவலுக்கு மேல மனுஷன் அடக்க முடியாம சில பேர் படுற பாடு பாவமா இருக்கும். அந்த காலம் இந்த காலம் ஒரு சிறிய இடைவேளைக்கு